ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், சனி பகவானின் ஆட்சி வீடு. சனி பகவான் வக்கரம் அடைய போகிறார் வருகிற 12/6/2025. சரி நேர்களே, ஒரு நாளுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் வக்கரம் அடைகிறது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து சுக்கிரன் போதனை நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருகிற 13ஆம் தேதி, ஜூன் 13ஆம் தேதி இரவு 8 to 9 ஒரு பூஜை பண்ணிடுங்க. வீட்டில் மகாலட்சுமி பெருமாள் படத்தை வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. அதை பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். போன வீடியோவில் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வருகிறாருன்னு ஒரு தம்மையில் போட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஜூன் மாதம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஜூன் ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி 30ஆம் தேதி ஆச்சுமே. ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, ஜூன் மாத கிரக நிலைகள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன், அவர் 6ஆம் இடத்துக்கும் போயிடுவார். அடுத்து 6ஆம் இடத்துல புதன், குரு, 7ல் செவ்வாய், 8ல் கேது. இந்த அமைப்பு தான். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஜூன் 6ஆம் தேதி. ஸோ ஜூன் மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகும். சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த அமைப்பில் தான் ஜூன் மாதம் கிரக நிலைகள் இருக்குது. இதில் புதனும் வியாழன் சேர்றது நல்ல அமைப்பு 6ஆம் இடத்துல. அது எப்படின்னா, 2 கிரகங்கள் சுப கிரகங்கள், புதனும் குருவும் இயற்கை சுபர்கள். இவங்க ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் சேர்றது நல்ல அமைப்பு. தசாங்க யோகம்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம். ஜனன ஜாதகத்தில் குரு புதன் வளர்த்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக குரு திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் இப்போ குரு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியை பார்ப்பார். ஸோ ஜூன் ஜூலை 2 மாதமும் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமான ஒரு அமைப்பு இது. புதன் ராசிக்கு 6, 9 கூடியவன், குரு 3, 12 கூடியவன். ஸோ இதில் 6, 3, 12 மூணுமே மறைவு சாணம் தான். இவர்கள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டணி சேர்க்கறது ஒரு நல்ல அமைப்பு தான். எதிர்பாராத காரியங்கள்லாம் நடக்கும். ஏன்னா மறைவு சாணாதிபதிகள் 12 கூடியவன் 6ஆம் இடத்துல, 6 கூடியவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுக்கு என்ன விபரீத ராஜயோகம் வாங்க, அதுக்கு இன்னும் சில காம்பினேஷன்லாம் இருக்குது. 8 கூடிய சூரியனும் இப்போ 6ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. வந்துருச்சா பாயிண்ட்டு? சூப்பர். 8 கூடிய சூரியனும் 6ஆம் இடத்துக்கு ஆனி மாதம் வந்துடுவார். ஸோ 8 கூடியவன் 6ஆம் இடத்துக்கு வருது. 8 கூடியவன் 6ஆம் இடத்துல மறைகிறதும் விபரீத ராஜயோகம் வரும். சரியா? திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும், என்னென்ன பலன்கள் வரும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருப்பினும் 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் கேது கூட சேர்ந்து சூட்சும இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க ராகியும் பார்க்குறாரு. ராசிநாதன் சனி பகவானையும் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரந்தோறும் கற்பனசாமி வழிபாடு, அப்புறம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து வருகின்ற நாட்களில் ஜூன் 6ஆம் தேதிக்கு முன்னாடி. ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு உண்டான வழிபாடு, வீட்டில் பெருமாளை கும்பிடுங்க. 13/6/2025 போராட நட்சத்திரம் வர அன்றைக்கி வீட்டில் பெருமாளுக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். அதுபோக கற்பனசாமி வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணணும். காலபைரவர் வழிபாடு மாதம் ஒரு நாள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணிடுங்க. நான் இடையில வீடியோ போடும்போது அந்த டேட்டை கூட சொல்கிறேன். நான் சரியா நேரில் தேய்பிரை அஷ்டமி எப்போ வருதுன்னு அந்த டேட்டை கூட சொல்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு எல்லா நேரத்தில் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமி எப்போ வருதுன்னு சொல்கிறேன். சரி, ரைட்டு. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பலன்கள் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதனும் குருவும் நல்ல பலன்களை கொடுக்காங்க. 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. யோக பலன்கள் தான் இருக்குது. மகர ராசிக்கு இந்த தசாங்க யோகம் நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்குது. நல்லாயிருக்கும், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். அது புதிய வருமான ஆதாரங்களுக்கு இதாக இருக்கும். அது புதிய பொறுப்பால் உங்களுக்கு புதிய வருமானம் வர்றதுக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் வளர்க்கறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வீட்டை விட்டு தூரமாக போகிறவங்க, பக்கத்து ஊர், பக்கத்து மாநிலம், பக்கத்து நாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்நிய தேச பிரயாணங்கள் நல்லபடியாக இருக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். தொழில் தொடர்பான முடிவுகளை நல்லபடியாக எடுப்பீங்க. தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. 10ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜவுளி, பட்டுநூல், வாசனை திரவியங்கள், பாத்திரங்கள், தங்கம், நகை, ஆடம்பர பொருட்கள், வாசனை திரவியங்கள், பியூட்டி பார்லர், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கண்கவர் பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர்கள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா நேரில் இதெல்லாம் சுக்கரோட அணுக்கிறோம். கால்நடை, மில்க் ப்ராடக்ட்டு, ஸ்வீட்ஸு, இப்படி நிறையா சொல்லலாம். ஸ்வீட் ஸ்டாலு, இப்போ
பலகாரங்கள், பலகார கடை, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ், இப்படி நிறையா சொல்லலாம். கனகர வாகனம், ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனத்தையும் குறிக்கும். அங்கே சுக்கிரன் வரதுனால கனகர வாகனம், சொகுசு வாகனம், டீலக்ஸ் பக்ஸ், இது மாதிரி பக்ஸ் வச்சுருக்கவங்க, பஸ்ஸு கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். சரியா, அந்த முயற்சி நல்லபடியாக இருக்கும், நல்ல பலனை தரும். ஸோ இந்த தசாங்க கோடீஸ்வர யோகம் வந்து மகர ராசிக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து நடக்குது. ஏன்னா குரு வந்து ஒரு ராசிக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அதுபோக புதன் கூட சேரும்போதும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சேருவார். அது ஆட்சி பெற்ற புதன் கூட சேர்றாரு. இந்த நேரம் வந்து குருவுக்கு கேந்திரமாக சனி பகவான் வர்றாரு. இது ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். குருவுக்கு சனி பகவான் கேந்திரமாக வர்றது நல்ல விசேஷம்தான். அதுபோல் குருவுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. சில நேரத்தில் சில கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ளே நல்ல ஒரு பரிமாற்றத்தை வச்சுக்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனைங்கிறது என்னென்னா அது மாறி இருக்கிறது. பட் கிரகங்களுடைய அந்த பொசிஷன் வந்து சில நேரம் நல்லாயிருக்கும். சரியா நேரில் அதான் ரொம்ப முக்கியம். நம்ம விளையாட்டில் கூட கிரவுண்டில் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கோ விளையாட்டில் விளையாடும்போது அந்த பொசிஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த பொசிஷனில் கரெக்டாக நட்டோம்னா ஈஸியாக நம்ம சைன் பண்ணிடலாம், வின் பண்ணிடலாம். அது மாதிரி இப்போ வந்து புதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் மற்றும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் 2 வேலை பார்ப்பாங்க, ரெண்டு நிலவில் இருப்பாங்க. மிதுனம் ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ராசி. அதனால் மகர ராசியில் வந்து 2 விதமான இருக்கிறவங்க, பகலில் வேலை பார்த்துட்டு நைட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பழைய பொருட்கள் விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். புதன் குருவுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல வராரு, அருமையான அமைப்பு. சரியா, புதன் குருவுக்கு வந்து சுக்கிரன் 11ஆம் இடத்துல வருது, கூடுதல் சிறப்பு தான். 6ஆம் இடத்துக்கு அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல 5-10 கூட இருக்கிறதுனால ஒர்க்கிங் பார்ட்னரை போட்டிருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தன்னுடைய வேலையிலே ஒர்க்கிங் பார்ட்னராக போட்டிருப்பாங்க, தொழிலே ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க, அவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ வாட்டர் மேபி புதனுக்கும் குருவுக்கும் சுக்கிரன் சனியும் மறையாமல் இருக்கிறாங்க. அதான் சொல்ல வந்த விஷயமாக தான். இப்படி மறையாமல் இருக்கிறது வந்து மகர ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பலனை குறைவின்றி கொடுக்கும், தொய்வின்றி கொடுக்கும். சரியா நேர்களே. அதுபோல் இந்த தசாங்க யோகங்கிறது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். சில பேர் இதை வந்து 50 வருஷம்லாம் சொல்கிறாங்க. அது 50 வருஷங்கிறதெல்லாம் கற்பனை கதை. 50 வருஷத்துக்கெல்லாம் வந்து பஞ்சாங்கம்லாம் பார்க்க முடியாது. போதி ஜோதிடத்தில் நான் எப்போயுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்வேன். ஏன்னா குருவுக்கு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு மனிதன் வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மகர ராசியில் ஒருத்தர் இருக்கிறார், இன்றைக்கி 40 வயசில் இருக்கிறாருன்னா அவருக்கு விவரம் தெரிஞ்சு 2 தடவை குரு பயிற்சி ஆகிருக்கும். அவர் மகர ராசிக்கு வந்திருப்பார். ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். ஸோ 24 வருஷம். அவருக்கு 12 வயசில் விவரம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ 36 வயசு 40 வயசு நடக்குச்சுன்னா விவரம் தெரியும். குரு பயிற்சினா என்ன, மகர ராசி குரு என்ன செய்வார்னு ஒரு விவரம் தெரியும். ஸோ என்றைக்குமே ஜோதிட பலன்கள் வந்து நம்ம நாலேஜுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஒரு அமானுஷ சக்தியாக ஒரு என்னமோ பெரிய ஒரு மாயாஜாலமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி யூடியூப்பில் அப்படி தான் போடுறாங்க, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பலன்கள். சத்தியமாக 100 வருஷத்துக்கு யாருங்க இருந்தா? ஒரு மனிதன் லைஃப்பில் நல்லா இருக்கிறது ஒரு 30 வருஷம் தான். சரியா, ஒருத்தர் மெச்சூர்ட் ஆகி அவன் லைஃப்பில் போகிறது ஒரு 30 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மெச்சூர்ட் ஆகிறதுக்கே 35-40 வயசு ஆயிரும். அவன் வெளி உலகத்துக்கு தன்னை அடையாளப்படுத்திட்டு அவன் பேச்சு 4 பேர் கேட்கறதுக்கு அவனுக்கு 40 வயசு ஆயிரும். 40 வயசுக்கு மேலே ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, 70 வயசில் ரொம்ப ஓவர், ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேலே போயிடும். ஸோ 20 வருஷம் தான், 25 வருஷம் தான் ஒரு மனுஷன் வந்து தன்னோட லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். நல்லா பாருங்கள், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், இவங்களெல்லாம் பாருங்கள், மேக்ஸிமம் அந்த 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகம் தாண்டி இருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி. சரியா, அதுக்குள்ளே போக வேண்டாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம போதி ஜோதிடத்தில் எப்போயுமே ஒரு ரிலேட்டடாக தான் சொல்லுவேன். ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற இந்த தசாங்க யோகம் சொன்னோம்னா நல்ல விதமாக பொருத்தி பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த மற்றவங்க போகிறதெல்லாம் ஓரளவு கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த 100 வருஷம் 50 வருஷம் 200 வருஷத்துக்கு வர யோகம்லாம் கிடையாது. பஞ்சாங்கத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது, ரெஃபர் பண்ண முடியாது. சரியா நேர்களே, எப்போயுமே ரெஃபரன்ஸ் இருக்கணும். ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம பேசணும். ஓகே, இந்த தசாங்க யோகம் வந்து கூடுதல் என்ன வேலைக்கு சார், என்ன பலன்களை கொடுக்குது சார் அப்படின்னா, வணிகம் நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி உங்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருக்கும். பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம் கை கொடுக்கும். ஜனன ஜாதகத்தில் புதனும் குருவும் நல்லா இருக்கணும். எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா, குறிப்பாக எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும்னா, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். சரியா, மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போ குரு திசை நடந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும். சரியா, இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் குருவும் புதனும் மறையாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு. சரியா, லக்கணத்துக்கு வந்து
அவங்க 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. 2, 4, 5, 7, 9, 10, 11 இந்த 7 இடத்துல இருந்தாங்கன்னா அருமையான பலன்களை இப்போ கொடுப்பாங்க. கன்னியா லக்கணம், மிதுன லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்த மகர ராசினியர்களுக்கு லக்கண ரீதியாக புதனும் குருவும் தங்களுக்குள்ள ஒரு பரிவர்த்தனை கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருக்கலாம். இல்லைனா இந்த கிரகங்கள் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும். அந்த விவரத்தை சொல்லிட்டேன். அதுவும் புதனுக்கு குரு கோணத்தில் வருது நல்ல அமைப்பு தான். கண்டிப்பாக குரு வந்து புதனை பார்ப்பார். சரியா, கோணத்தில் வந்தால் கண்டிப்பாக பார்ப்பார். 5ஆம் பார்வையாலேயோ 9ஆம் பார்வையில் பார்ப்பார். இது நல்ல அமைப்பு தான். இந்த சாய்ஸ் இல்லைன்னா கேந்திரத்தில் கூட இருக்கலாம். சரியா, 4, 7, 10 இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு திசை நல்லபடியாக நடக்கும். புதன் திசை சில பேருக்கு நடக்கும். திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் புதன் திசையும் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, புதன் திசையும் மிகச்சிறப்பாக இருக்கும். 17 வருஷத்தில் அடுத்து வருகின்ற 2 மாதங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து எதனாச்சும் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் சசாபுத்தி கூட பலன்கள் போடுறேன் நான் லக்கண ரீதியாக. நீங்கள் எதுவும் கேட்கணும் என்ன. சரியா நேர்களே, சார் எங்களுக்கு இந்த சப்ஜெக்டை பேசுங்க சார்னா கண்டிப்பாக பேசுவேன். இப்போ கோச்சாரத்தில் வந்து கிரகங்களை வச்சு நான் பலன் சொல்கிறேன். லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு போடலாம். இந்தியெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தேன். தசாபுத்திக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இடையில கொஞ்சம் நான் இந்த கோச்சார பலன்களை தான் கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்குறேன். அதுபோக பரிகார வழிபாடு, சூட்சும வழிபாடை சொல்கிறேன். சரியா நேர்களே, இப்போ குருவும் புதனும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ யார் சார் வலிமைப்படுறாருன்னா குரு தான் வலிமைப்படுறாரு. ஏன்னா குரு தான் ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் அவர் வந்து குருவோட சேர்ந்து வலிமைப்படுறாரு. புதனும் தங்க பங்குக்கு வலிமைப்படுறாரு. பாவத்தொடர்பு எதுவுமே இல்லை 2 பேத்துக்குமே. அதான் பெரிய விஷயம். பாவத்தொடர்பு எதுவுமே இல்லை. அதே மாதிரி 13/6/2025 சந்திரன் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7 கூடைவன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து பரிபூர்ணமாக பார்க்குறாரு. நல்ல விசேஷமாக இருக்குது. இந்த சுப தொடர்பு ஒன்று தான் இருக்குது. ஏன்னா மற்ற கிரகங்கள் எதுவுமே பார்க்கல. குருவையும் புதனையும். சந்திரன் 13/6/2025 சந்திரன் பூராட நட்சத்திரத்திலேருந்து பார்க்குறதுனால உங்களுக்கு 13/6/2025 வீட்டில் அந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து புதன் கொஞ்சம் வலிமை பெற்றதுனால புதனுடைய நட்சத்திரங்கள் வரனால உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பார்க்கப்படுகிறது. புதனுடைய நட்சத்திரங்கள் என்னைக்கு சார் வரும் அப்படி பார்த்தோம்னா, புதனுடைய நட்சத்திரங்கள் வந்து புதன் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போன பின்னாடி பார்க்கணும். சரியா, ஏன்னா நாளைக்கும் புதனுடைய நட்சத்திரம் தான் வருது. நாளை மறுநாளும் வருது. ஆயிலிய நட்சத்திரம் வருது வர ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அதை எடுத்துக்க முடியாது. ஆனால் புதன்கிழமை வரணும். ஒரு கிரகத்துடைய பலன் வந்து எப்போ வலிமையாகும்னா அந்த கிரகம், அந்த கிரகத்துடைய கிழமை, அந்த கிரகத்துடைய ஓரை, நாள், நட்சத்திரம், ஓரை இது 3 கூடி வரும்போது தான் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே, அது எப்போனாச்சும் ரேராக தான் நடக்கும். சரியா, அப்படி பார்த்தோம்னா இப்போதைக்கு எது வரதா சார் அப்படின்னா இறைவன் செயல் எப்படி இருக்குது பார்ப்போம். இப்போ நான் பஞ்சாங்க தான் பார்த்துட்ருக்கிறேன். டக்குன்னு மகர ராசிக்கு வீடியோ போடணும் மைண்டில் ஒரு தோணுச்சு. அதனால தான் எடுத்தேன். வந்துருச்சு. இறைவன் இருக்கிறார். இறைவன் இல்லைன்னு என்று யாராலும் சொல்ல முடியாது. இதை நான் பல தடவை என்னுடைய செயல்லே பார்த்துருக்கிறேன். நான் மகர ராசி வீடியோ போடும்போது அப்படியே பஞ்சாங்கத்தை பரட்டி பார்க்கும்போது டக்குன்னு அது கோயின்சைட் ஆகும். நான் மனதில் எதை நினைத்து பார்க்குறேனோ அது கண்டிப்பாக கிடைக்கும். 11/6/2025 வைகாசி 28 பௌர்ணமி அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் புதன்கிழமை வந்துருச்சு பாருங்கள். லட்சுமி நாராயணன் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் நச்சுன்னு வந்து நிற்கிறாரு. ஏன்னா புதன் வந்து பெருமாளோட அம்சம். இதெல்லாம் உண்மைதாங்க. நான் இன்றைக்கி வந்து இப்போ வந்து நான் மகர ராசிக்கு வீடியோ போடணும்னு நினைக்கல. நான் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேலே எனக்கு ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்குது. அதனால் நான் டக்குன்னு ஒரு எதனாச்சும் நேரம் சும்மா இருக்குமே ஒரு வேலை பார்ப்பேன்னு சொல்லி மகர ராசி ப்ரிடிக்ஷன் போடலான்னு நான் இப்போ எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகுது. சரியா நேரில் ஏற்பாட்டின் பேரில் அல்ல. கேட்டை நட்சத்திரம் பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி சாயந்தரம் மதியம் 1:30-2 மணி வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் வந்து 8-9 மணி வரைக்கும் இருக்குது. இரவு 8:59 வரைக்கும் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 to 9 8:30 மணிக்கு ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில். சரியா நேரில் 11/6/2025 பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. சரியா, பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, பெருமாள் கோயிலில் சில பெருமாள் கோயிலில் நவக்கிரகங்களும் இருக்குது. நிறைய கோயில் இருக்காது, ஒரு சில கோயில் இருக்கும். மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் நவக்கரங்கள் இருக்குது. இது ஒரு அற்புதமான நிகழ்வு. அதனால் மதுரைக்கு வர மக்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கூடல் அழகர் பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பிரதட்சமானது. புராணத்தில் இடம்பெற்றது. நிறைய மங்களசாசனம் பண்ணப்பட்டது. ராமானுஜர்லாம் அங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ராமானுஜருக்கும் அங்கே அபிஷேக ஆராதனை நடக்கும். வருகிற 13ஆம் தேதியும் அங்கே வந்து பூஜை நடக்குது. 13/6/2025 வெள்ளிக்கிழமையும் அங்கே கூடலருக்கு வந்து கருட சேர்வை நடக்குது. சரியா, அவருக்கு அது ஒரு முக்கிய விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 11/6/2025 புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மதுரைக்கு வந்தால் கண்டிப்பாக அங்கே போங்க. சொல்ல வந்து விஷயம் என்னென்னா நவக்கரங்கள் இருக்காங்க. பெருமாள் கோயிலே நவக்கரங்களை சேவிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பொதுவாக வந்து நவதிருப்பதின்னு 9 இடம் இருக்குது.
தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில். அங்கே வந்து நவக்கரங்கள் கிடையாது, பெருமாளே வந்து நவக்கரங்களாக இருக்கிறாரு. சரியா? அதை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதில் போய் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன், நவதிருப்பதி நவ கைலாசத்துக்கு. ஸோ நவதிருப்பதிலையும் வந்து பெருமாள் வந்து நவக்கரங்களோடு இல்லை, தவறே தனியாக நவக்கரங்களாக இருக்கிறாரு. ஆனால் மதுரை கூடல் பெருமாள் கோயிலில் இது இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பெருமாள் கோயிலில் எங்கேயும் நவக்கரங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிரசித்தி பெற்ற கோயிலில் சொல்லுங்கள். சரியா நேர்களே? சில ஊர்லலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன கோயிலாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்கள் வந்து கொஞ்சம் மங்களாசனம் பண்ணியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்றது. ஆகம வழிப்படி எங்கள் பூஜைகள் நடக்கும். ஓகே நேர்களே, 11/6/2025 நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 13/6/2025 இந்த 2 நாளில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இரவு பூஜை பண்ணிட்டீங்கன்னா 8 to 9 பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பலன்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கூடுதல் என்ன சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து தீவிர திட்டத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் தீவிரமாக பிளானிங் பண்ணுவீங்க. மனதில் ஒரு தைரியம் இருக்கும். சில பேருக்கு முன்கோபம் வரும், முன்கோபத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால 2ஆம் இடத்தை பார்க்கலாம், முன்கோபம் கொஞ்சம் புசுக்குன்னு கோவம் வரும், கோபத்தெல்லாம் தவிர்த்துருங்க. நண்பர்களை எதிரியாக்காதீங்க, நண்பர்களை எதிரியாக்காமல் இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பறவை இருக்குது, அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் விரயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்றதுனால நண்பர் விஷயத்தில் சுப செலவு இருக்கும். சில பேர் கான்ட்ராவர்ஷன் வரும், பிற விஷயத்தை தலையிட்டு குழப்பம் உண்டாக்குவீங்க. அதிலெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க. அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும், அரசு விஷயங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் ஆணி மாதம் வந்து அங்கே போயிடுவார், 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அது வந்து சிவராஜ் யோகம்னு சொல்லுவோம். உதயாதித்ய யோகம், சிவராஜ் யோகம் எல்லாம் சேர்த்து 6ஆம் இடத்துல இருக்குது. இப்போ மகர ராசிக்கு பெரிய பின்னாடி வேணும்னா 6ஆம் இடத்துல தான் நல்ல அமைப்பாக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து கிரகங்கள் எல்லாமே குருவோட சேரும்போது சுபத்துவம் ஆகும். சனி, புதன், சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாமே அடுத்தடுத்து குருவை தாண்டி தான் போகிறாங்க. வடபுலம் வந்து வளர்த்துருக்கு. மீனம் டு மிதனம் உள்ள கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஸோ வடபுலம் வளர்த்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு பக்கம் நல்ல பதமாக பார்க்கப்படுகிறது. ஊரை விட்டு வெளியே போனவங்க நல்லா இருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வேலைக்கு போனவங்க நல்லதாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். தந்திர மந்திரமாக இருப்பீங்க. நல்லா வந்து சாப்பாடு விஷயத்து நல்லா தான் இருக்கும். சாதுரியமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. வேலைக்கு விட்டுருந்தீங்கன்னா தொழில் அதிபர்கள், தொழில் முதியோர்கள், முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எதுவும் விட்டுறாதீங்க தொழிலில். சரியா? பொருள் விரையும் வரும் இந்த காலகட்டத்தில், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் வழுக்குது. 12ஆம் இடம் வழுக்குது, குருவும் புதனும் சேர்ந்து பார்க்குறாங்க. 12ஆம் இடம் வழுக்கிறதுனால கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா நேர்களே? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் 9 கூடியவன், பாக்கியாதிபதியும் அவர் தான். அதுபோக சுக்கிரன் 4 கூடியவன், 5, 10 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்கிறான். பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும் மகர ராசிக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு செய்தி கேட்பீங்க. அதுமாதிரி தொழிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து பத்துக்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் வந்து புகழ், பெருமை, அன்புள்ளம் எல்லாமே இருக்கும். வசீகரமாக இருப்பீங்க. நல்ல மனம் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு வருகிற சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுப்பார். மேசம் வந்து சம்பந்தம் இருக்குது. சரி, அங்கே நல்ல நட்சத்திரம் தான் இருக்குது. கேது, அசுவிதி, பரணி, பூரம், அசுவதி, பரணி, உத்திரம், கிருத்திகை. அசுபதி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் தான் மேசத்த ராசியில் இருக்குது. அதில் தான் ட்ராவல் பண்ணுவார். பரவாயில்ல, நல்லா இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுபவம் இருக்கும். ஆரம்ப செலவுகள் இருக்கும். சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. தாயாரோட அன்பு நல்லபடியாக இருக்கும். தாய் அன்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்தினால் ஒரு ஏற்றம் இருக்கும். வாகன வசதி இருக்கும். வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனத்தெல்லாம் மாற்றுவீங்க. சரியா? இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அது மாதிரி கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். செவ்வாய் வீட்டில், பூமிகாரன் வீட்டில் சுக்கிரன் போகிறாரு. ஒரு மேசம் வந்து ஒரு நெருப்பு ராசி, செவ்வாயோட வீடு, மூலத்திரிகோண வீடு. அங்கே சுக்கிரன் போய் உட்கார்ந்தனால விவசாயம் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஓரளவு நல்லா இருப்பீங்க. 4ஆம் இடம் வழுக்குது. வீடு, இடம், மனை வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வீட்டையும் நல்லா வச்சுக்கிருவீங்க. வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டில் எலிவேஷன் ஒர்க் பார்க்குறது, வீட்டை மாற்றி அமைக்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, இதெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி காரியங்கள் நடக்கும். வீட்டுக்கு பெயிண்டிங் அடிக்கிறது, ரிப்பேர் ஒர்க் பார்க்குறது, இது மாதிரி காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். வசதிக்கு ஏற்ற மாதிரி பொன்பொருளெல்லாம் வாங்கி வைப்பீங்க. வாக்கு சாதுரியம் இருக்கும். பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும். நல்ல சுயமாக சம்பாதிக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உணவு பண்டம், ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க, புத்தகம் சம்மந்தப்பட்டு வச்சுருக்கவங்க, கலை சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரனும் புதனும் குருவும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு. சூரியனும் தன் பங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்குறாரு. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 8 கூடையவன் வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலைக்கு தேர்றவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமா என்றும் கேட்கும் நேர்களே, உங்களுக்கு ஒரே வரியில் பயிர் சொல்கிறேன். அரசு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் லக்கணம், மகர ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கோ ராசிக்கோ 10ஆம் இடத்துல வந்து சூரியன் தொடர்பில் இருக்கணும். 10ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் மகர ராசி,
ரிஷப லக்கணம்னு வச்சுக்கிடுவோம். மகர ராசி ரிஷப லக்கணம். 10ஆம் இடம் என்ன வரும்? கும்பம் வரும். கும்பத்தில் சூரியன் இருக்கணும், இல்லைனா கும்பத்தில் செவ்வாய் இருக்கணும். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் தொடர்பு கொள்ளணும், இல்லைனா 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கணும். கும்பத்தில் இருக்கணும், இல்லைனா சிம்மத்திலேருந்து பார்க்கணும். சிம்மத்திலேருந்து பார்க்கறது சூப்பர். சிம்மத்தில் சூரியன் ஆச்சரியப்படுவார். இதுதாங்க அமைப்பு. மகர ராசி ரிஷப லக்கணம். 4ஆம் இடம் சிம்மத்தில் சூரியன் இருக்கணும். சரியா? 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த சூரியனுக்கு சுப தொடர்பு இருக்கணும். சூரியன் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இதுதான் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அது எந்த வேலையாக கிடைக்கும்னு கூடுதலாக பார்க்கணும். தசாபதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரசாங்கத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க, அவங்க வந்து என்ன கேட்டகரியில் போவாங்க, அதெல்லாம் கூடுதலாக பார்க்குறது. நமக்கு வந்து அந்த இதுதான் எலிஜிபிள். கவர்மெண்ட் வேலைங்கிறது இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு அடையாளமாக இருக்குது, நல்ல அடையாளம். நான் அரசு வேலையில் இருக்கேன், அரசாங்க ஊழியர். ஸோ அரசாங்க ஊழியர் ஆகணும்னா லக்கண ரீதியாக 10ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படணும். சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும். சரியா? சிம்ம ராசி சுபத்துவமாக இருக்கணும். செவ்வாயும் தன் பங்குக்கு வலுவாக இருந்தாருன்னா அரசாங்கத்தில் அதிகாரமிக்க பதவிக்கு போவாங்க. சரியா? இப்படி சொல்லிட்டே போகலாம். அது நமக்கு தேவையில்லை. இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுறேன். யாருக்கு அரசாங்கத்தில் என்ன வேலை கிடைக்கணும் அதெல்லாம் சொல்லலாம். எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம். மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன வேலை கிடைக்கும், அது எந்த தசாபுத்தியில் கிடைக்கும், எப்படி இருக்கும், நிலைப்பாடு இருக்கும், எல்லாத்தையும் சொல்லலாம். சரியா நேர்களே? அதுக்கு வந்து நமக்கு நேரங்காலம் வேணும். சரியா? இந்த சரியான வார்த்தை அடிக்கடி சொல்கிறேன், அதை நான் நிப்பாட்டிக்கிறேன். ஒரு நேர் கூட கேட்டார், என்ன சரியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, சரியாக சொல்கிறதுன்னு உங்களுக்கு அதில் ஐயப்பாடா அப்படின்னு கேட்டார். ஐயப்பாடு இல்லை, அது என்னுடைய இதாகிருச்சு, மேனரிசம், இதனுடைய இது. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மகர ராசி ரிஷப லக்கணம். 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வார். இதில் கூடுதலாக 10ஆம் இடம் கும்பத்தில் குரு இருந்தார்னா சூப்பர், அருமையான அமைப்பு. அரசாங்கத்தில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சரியா? 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் போடுவாங்க. அரசு சம்மந்தப்பட்ட வங்கிகள், இல்லைனா அரசாங்கத்தில் மந்திரியாக கூட வாய்ப்பு இருக்கும். எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடுவாங்க. ஏன்னா அரசியலில் தொடர்புக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு சம்மந்தப்படணும். இவங்க ஜாதகம் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க. ஏன்னா கும்பம் வந்து வெகுஜன தொடர்புள்ள ராசி. இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், மந்திரி இருக்கலாம். அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கும்பத்தில் வந்து சுபகரங்கள் தொடர்பு கொண்டிருக்கும். குரு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். சூரியன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக மந்திரியாக இருப்பாங்க. ஆளுங்கட்சியில் மந்திரியாக இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக நல்ல ஒரு பவர் உள்ள மந்திரியாக இருப்பாங்க. சில மந்திரிலாம் பேரை சொன்னால் தெரியாது, ஆனால் சில மந்திரிகள் பேரை சொன்னால் பளிச்சுன்னு தெரியும். சரியா? அப்படி உள்ள பேர் சொன்னால் பளிச்சுன்னு தெரிகிற மந்திரியாக இருப்பாங்க. அது காரணம் வந்து சூரியன் குரு செவ்வாய் இவங்க வந்து லக்கணத்துக்கு 10, 9, 10, 11ஆம் இடத்துல சம்மந்தப்படுவாங்க. சரியா? லக்கணத்துக்கு சம்மந்தப்படணும். ராசிக்கும் கெட்டு போகக்கூடாது, லக்கணத்துக்கு கெட்டு போகாமல் அப்படி ஒரு காம்பினேஷனில் இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், பலன்னு இருக்கும். அரசு ஜாதகம் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ராஜ ஜாதகம், ராஜயோகம் உள்ள ஜாதகம், மந்திரி ஆயிடுவாங்க. சரியா? நிறைய இருக்குது நேர்களே. நிறைய பலன்களை சொல்லலாம். நம்ம நிறைய ஜோதிட தகவல்களும் சொல்லலாம், உதாரணத்தையும் சொல்லலாம். இந்த அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஆணி மாதம் அரசு வேலை தேடுறவங்க முயற்சி பண்ணி தேடுங்க. பட்டு வந்து உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கணும். சரியா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து அமைப்பு வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்களோ, மெரிட்டில் வரீங்களோ, எப்படி வரீங்களோ, பட்டு உங்கள் விதி வந்து கண்டிப்பாக உங்களை அரசாங்க உத்தியோகத்தில் போய் சேர்த்துரும். ரைட்டு, நல்லா தான் இருக்குது. மகர ராசிக்கு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கிறது வழியாக, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. செவ்வாய் பயிற்சிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? இப்போ இதே 22 நிமிஷம் 23 நிமிஷம் ஆகிப்போச்சு. நிறைய பேசணும்னா சொல்கிறாங்க, குறைவாக பேசுங்க சார் அப்படிங்கிறாங்க. பட் இந்த வீடியோவில் நான் தேவைக்கு அதிகமாக பேசலை. சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லலை. எல்லா விஷயத்தையும் புதுசாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னமும் வகைப்படுத்தி சொல்லலாம், நேரமாகும். சரியா நேர்களே? அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு கருத்து சொல்லுவேன். நான் ஒரு 20 நிமிஷம் பேசினாலுமே ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு சாதகமாக பேசியிருப்பேன், ஒரு நிலைப்பாடை சொல்லியிருப்பேன், ஒரு கருத்து தெரிஞ்சிருக்கும். அட் ப்ரெசென்ட் மகர ராசி எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது கோச்சார நிலையில், அதை வந்து நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்குது. 2 நாள் எடுத்துக்கோங்க. சரியா? 13/6/2025 இரவு 8 to 9 பூஜை பண்ணுங்கள். இல்லைனா 11/6/2025 புதன்கிழமை வைகாசி 28. சரியா? வைகாசி 28 இல்லைனா வைகாசி 30. இந்த 2 நாளுக்குமே உங்களுக்கு பூஜைக்கு உகந்த நாளாக இருக்குது. 2 நாளும் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம், வீட்லேயும் பெருமாளை வச்சு கும்பிடலாம். பெருமாள் மகாலட்சுமியை வச்சு அந்த நாமத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக நடக்கும். பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள், மனப்பூர்வமாக சொல்லுங்கள். ஏன்னா புதன் இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு, அடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு, ராசியை பார்க்குறாரு. ஸோ எந்த அளவுக்கு பெருமாளை
பெருமாள் நாமத்தை இதயபூர்வமாக நாபிக்கமலத்திலிருந்து கொண்டு வந்து உதட்டில் உச்சரிக்கிறீங்களோ நல்லபடியாக இருக்கும். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலி அப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாகடலில் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷலம் வந்தவனை போற்றி, வடராத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட ஸ்ரீரங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரியவரையை போற்றி, அலையசிங்க நரசிம்மரையை போற்றி, சங்கு சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் திவ்ய தேசத்தில் வாழும் லட்சுமி நாராயணா போற்றி, குறைகளை நிற்பா கோவிந்தா போற்றி, கோடிக்கணக்கில் மகர ராசிக்கு வாரி வழங்குவாய் போற்றி. உங்கள் சார்பாக அந்த லட்சுமி நாராயணன் நான் வேண்டிக்கிறேன். சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாரி வழங்குவார். அனைத்தையும் பெறுங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.